பூமியில பிறந்த இந்த ஒரு மனிதரை வச்சுதான் உலக வரலாறுகளை கிமு கிபின்னு 2 வகையா பிரிக்கப்படுது. அந்த மனிதர் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மதங்கள்ல ஒன்னா இருக்க கிறிஸ்தவர்களால பின்பற்றப்படும் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய பிறப்புல இருந்து இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஆச்சரியப்படக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. அப்படி இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணாரு, யூத மதத்தை சேர்ந்த இயேசுல இருந்து எப்படி கிறிஸ்தவ மதம் உருவானது, குரான்ல கூறப்பட்டிருக்க ஈசா நபியும் பைபிள்ல இருக்க இயேசு கிறிஸ்துவும் ஒரே நபர் தானா, இப்படி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல ஒன்னான பாலஸ்தீன் அல்லது இஸ்ரேல் நாட்டுல இருக்க பெத்தலஹேம்ல தான் இயேசு பிறந்தாரு. கன்னி பெண்ணான மரியாள்னு சொல்லக்கூடிய மேரி கிட்ட கேப்ரியலுங்கிற ஒரு வானவர் வந்து, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வைங்கன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல எதுவுமே புரியாட்டியும் கடவுளுடைய உத்தரவை மேரி ஏத்துக்கிறாங்க. இந்த நேரங்கள்ல தான் மேரி அவர்கள் திருமணம் பண்ண இருந்த ஜோசப்புக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதை கேட்டதும் மேரியை ஏத்துக்காமே இருந்த ஜோசப்புடைய கனவுல அன்றைக்கு இரவே கேப்ரியலுங்கிற அதே வானவர் வந்து இயேசுங்கிற இந்த குழந்தை கடவுளுடைய இறை தூதர்கள்லையும் அற்புதங்கள்லையும் ஒண்ணுன்னு ஜோசப் அவர்களுக்கு புரிய வைக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இயேசுங்கிற அந்த குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த இந்த நேரங்கள்ல பெத்தலஹேமையும் சுத்தி இருந்த இடங்களையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஹெராடுங்கிற மன்னருக்கு தன்னை கொல்றதுக்காகவே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிய வருது. இந்த விஷயத்த கேட்டதும் அந்த நாள்ல பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்றாங்க. அப்பதான் மேரியும் ஜோசப்பும் இயேசுங்கிற இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும்னு கிங் ஹெராடுக்கு தெரியாம எகிப்துக்கு கிளம்பி போறாங்க. இப்படி போன அவங்க ஹெராடு மன்னருடைய இறப்புக்கு அப்புறம் தான் நாசரேத் நகரத்துக்கு வராங்க. இந்த நாசரேத் நகரம் பைபிள்ல சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு நகரமாகவும் கிறிஸ்தவர்களுடைய புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான நகரமாகவும் இன்னைக்கும் இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நாசரேத்துக்கு வந்த இயேசு அங்கேயே வளர ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய 12வது வயதுல யூத கோவில்களுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய யூத ரப்பிகள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். சிறு வயதுல இருந்தே தன்னுடைய வளர்ப்பு தந்தையா இருந்த ஜோசப் கூட கார்பெண்டர் வேலையும் பார்த்து அது கூடவே ஆடுகளையும் மேய்ச்சிட்டு வந்தார். இப்படி வாழ்ந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30 வயதுக்கு அப்புறம் தான் கடவுளுடைய வார்த்தைகளையும் அப்ப இருந்த மக்கள் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு மக்கள் சரியான வழியை பின்பற்றணும்னு சொல்ல ஆரம்பிச்சார். 30 வயதுல இருந்து 33 வயது வரைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாரு இயேசு கிறிஸ்து. இந்த காலங்கள்ல தான் இயேசு மிராக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய பல அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. அந்த அற்புதங்கள்ல முக்கியமான சிலது தான் 5000 பேருக்கு உணவே இல்லாம இருக்கும்போது வெறும் 5 பிரெட்டையும் 2 மீன்களையும் வச்சு ஒட்டுமொத்த மக்களுக்கும் உணவை கொண்டு வந்தார். இந்த விஷயம் அங்க இருந்த எல்லா மக்களையும் ஆச்சரியப்பட வச்சது. இது போக பார்வையற்ற ஒருத்தருக்கு பார்வையை கொண்டு வந்தது, குஷ்ட நோயால பாதிக்கப்பட்ட மனிதர்களை தொட்டு அவங்கள குணப்படுத்தியது, கடல் அலைகள் மேல நடந்து போனது. இப்படி இந்த அதிசயங்கள் மட்டும் இல்லாம இறந்து போன மனிதரான லாசரஸ்ங்கிற ஒருத்தரையும் விதவை பெண்ணுடைய ஒரு மகனையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்தாரு. இறந்தவர்களை கடவுளுடைய உதவி மூலியமா மீண்டும் இயேசு உயிரோட எழுப்பினாரு. இப்படி பல அற்புதங்களை இவர் பண்ணி இருந்தாலும் அங்கிருந்த யூத மக்களுக்கு இயேசுவை பிடிக்காமையே இருந்தது. இதுக்கான காரணம் மோசேன்னு சொல்லக்கூடிய மோசஸ் அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் தோராங்கிற யூதர்களுடைய புனித நூல்படி நடக்காம தங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயங்கள்லாம் தவறுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னனால யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பிடிக்காமையும் அவரை இறை தூதரா ஏற்றுக்கொள்ளாமையும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இயேசு ஒரு குழப்பவாதின்னு சொல்லி அவரை சிலுவையில அறையணும்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப இருந்த ரோமர்கள் பெரிய பாவங்கள் பண்ணக்கூடிய மக்களை மட்டும்தான் சிலுவையில அறைவாங்க. இப்படி இயேசுவை சிலுவையில அறையறதுக்காக கூட்டிட்டு போய் 2 குற்றவாளிகளுக்கு நடுவுல சிலுவையில ஏற்றுறாங்க. அந்த நேரங்கள்ல பைபிள்ல சொல்றபடி மேகங்கள் எல்லாம் கருமையாவும் அந்த இடம் முழுவதும் நிலநடுக்கம் வர மாதிரி இருந்திருக்கு. சிலுவையில ஏற்றப்பட்டு தன்னுடைய உயிர் பெரியறதுக்கு முன்னாடி இயேசுவால பேசப்பட்ட அந்த கடைசி 7 வார்த்தைகள் தான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள்னும். அடுத்ததா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பக்கத்துல இருந்த ஒரு குற்றவாளியை பார்த்து, இன்று நீ என்னோடு ஸ்வர்க்கத்தில் பிரவேசிப்பாயினும், 3வதா பெண்ணே அதோ உன்னுடைய மகன்கிற வார்த்தையும், அடுத்து 4வதா இயேசு சொன்ன வார்த்தை, என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னும், தாகமாய் இருக்கின்றேன் முடிந்தது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு தன்னுடைய உயிரை விட்டுருவார். இதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களுடைய பைபிள் படி இயேசு 3வது நாள் மீண்டும் உயிர் தெழுந்தார்னு சொல்லப்படுது. இப்படி வாழ்ந்த இயேசுடைய உருவம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு இருக்க இந்த உருவப்படங்கள்ல இருக்க மாதிரி தான் இயேசு இருந்தாருங்கிறதுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்ல. இயேசு மிடில் ஈஸ்ட் நாடுகளை சேர்ந்த ஒருத்தர். மத்திய கிழக்கு நாடுகள்ல வாழக்கூடிய மக்களுடைய தோற்றத்துக்கும் இன்னைக்கு இயேசுடைய உருவப்படங்கள்ல உள்ள தோற்றத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இயேசுடைய உருவம் உண்மையிலே எப்படி இருந்திருக்கும்னு ஆய்வு பண்ணும்போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச விஷயம், இயேசு அவர்கள் வெள்ளையாவோ இல்ல கருப்பு நிறத்திலேயோ இல்லாம மாநிறமா இருந்தாருன்னு, கருப்பு நிற முடிகளோடும் கண்களோடும் இருந்தாருன்னு சொல்றாங்க. இயேசு 3 மொழிகள் தெரிஞ்ச ஒருத்தரா இருந்தாரு.
அதுல அவருடைய தாய்மொழியா இருந்தது ஹீப்ரு கிடையாது, அராமிக் தான். இயேசு வாழ்ந்த காலங்கள்ல அராமிக் மொழியில யெசுவாங்கிற பேர்ல தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க. எப்படி அராமிக் மொழிக்கு யெசுவாவோ அதே மாதிரிதான் அரபில இயேசுவ ஈசான்னு சொல்லுவாங்க. அரபு மொழியில குரான்ல சொல்லப்பட்ட இந்த ஈசாவும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க இயேசுவும் ஒரே நபரான்னு கேட்டா ஆமா, ஒரே நபர் தான். எப்படி பைபிள்ல கன்னி பெண்ணான மரியாளுக்கு இயேசு பிறந்தாருன்னு இருக்கோ அதே மாதிரிதான் குரான்லயும் கன்னி பெண்ணான மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவர் தான் ஈசா நபி. மேரின்னு சொல்லப்படும் மரியம் அவர்களை பற்றி குரான்லையும் பைபிள்லையும் என்ன சொல்லியிருக்குன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம பாத்துருங்க. இப்போ இயேசு அவர்களை பத்தி குரான்லையும் பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கன்னி பெண்ணான மரியம் அவர்களுக்கு பிறந்தவர் தான் இயேசுங்கிற விஷயத்தை ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி கடவுளுடைய இறை தூதரா இயேசுங்கிற ஈசா இருக்காருன்னும் உலக முடிவு நாட்கள்ல திரும்ப இந்த உலகத்துக்கு வருவாருன்னும் ரெண்டு மதத்தவர்களும் நம்புறாங்க. பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொண்டு வந்ததையும் இறந்தவர்களை உயிரோட எழுப்புனது போன்ற எல்லா அற்புதங்களையும் இஸ்லாமியர்களும் நம்புறாங்க. இயேசு செய்த இந்த அற்புதங்கள் மட்டும் இல்லாம இன்னும் சில அற்புதங்கள் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல சொல்லப்படாத இயேசுடைய சிறு வயது அற்புதங்கள்லாம் என்னன்னா, ஈசா நபி குழந்தையா இருக்கும் போதே பேசினாருனும், அதே மாதிரி களிமண்ணால செய்யப்பட்ட பறவைகளுக்கு கடவுளுடைய உதவியால உயிர் கொடுத்தாருனும். இப்படி இயேசு கிறிஸ்துவோடைய பைபிள்ல சொல்லப்படாத சிறுவயது அற்புதங்கள் எல்லாம் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஈசா நபி விஷயத்துல ஒற்றுமையா இருக்கும்போது எங்க இந்த ரெண்டு மதத்தவர்களுக்கு இடையில வேறுபாடு வருதுன்னா, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைப்படி இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு குழந்தைகள் யாரும் இல்லைனும், ஈசா நபி ஆபிரகாம் மோசே மாதிரி சிறந்த ஒரு இறை தூதர் மட்டும்தான், அவர் இறைவனுக்கு மகன்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா சிலுவை மரணம். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சு 3வது நாள் உயிர் தெழுந்தாருன்னு நம்புறாங்க. ஆனா குரான்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படவே இல்லை. அவரை சிலுவையில அறைய கொண்டு போகும்போதே அல்லாஹ் அவரை வானளவு உயர்த்திட்டான்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், அதனால அவரை தான் வணங்கணும்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனா குரான் படி இயேசு கிறிஸ்து ஒரே இறைவனை வணங்கிய முஸ்லீம். அந்த இறைவன் தான் அல்லாஹ்னும் யாவேனும் சொல்லப்படுறாரு, அவரை தான் நாங்க வணங்குறோம்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. இது போக இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய மேசியாவா ஈசா நபியை தான் நம்புறாங்க. அதனாலதான் குரான்லயும் இயேசு கிறிஸ்துவ ஈசா அல் மசீக்னு சொல்லப்பட்டிருக்கு. அல் மசீக் அப்படின்னா மேசியான அர்த்தம். இப்படிதான் குரானும் பைபிளும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படும் ஈசா நபியை பத்தின விஷயங்களை சொல்லுது. இவர் கடவுளுடைய மகனா இல்ல இறை மட்டும்தானாங்கிற பல கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு பல மக்களால நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தரா தான் இப்ப வரைக்கும் இயேசுன்னு சொல்லப்படும் ஈசா நபி இருக்காரு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வேற என்ன டாபிக்லாம் வீடியோ போடலாம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ்ங்கிற நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.